கொக்கிக்குமார் சுஜித், பிரான்ஸ் கொக்கிக்குமார் சுஜித், கொக்கிக்குமார் சுஜித், அழகேந்திர ராசா சுஜித், கொக்கிக்குமார், இப்படி வந்து இளைஞர். இந்த கொக்கிக்குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் முகத்தை மறைச்சு போட்டு தமிழக அரசியல், இலங்கை அரசியல் இப்படியான விடயங்கள் பேசுறவராம். அப்ப அவர் வந்து இன்று வந்து அவர் வந்து இல்லாம போயிருக்காங்க, இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. ஸோ அப்ப அதை பற்றி நிறைய பேர் வந்து பேசுறாங்க. எனக்கு அவர் யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் இந்த விடயம் வந்து நான் பார்த்தேன். பொதுவாக கொக்கிக்குமார் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இந்த டொரல் பேஜஸ் இருக்கும். விஜய் அவர்களை டொரல் பண்ணுறதுக்கு முகம் தெரியாம இந்த கொக்கிக்குமார் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சு போட்டு டொரல் பண்றவங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் அப்படித்தான் நினைச்சேன். ட்விட்டர்ல கூட இப்ப அந்த இது இருக்கு, கொக்கிக்குமார்னு போட்டு விஜய் அவர்களை டொரல் பண்ற இந்த இது வந்து இருக்கு. பட் இந்த கொக்கிக்குமார் அவர்களை எனக்கும் சரி, என்னுடைய நண்பர்கள் யாருக்குமே சரி தெரியாது. அப்ப இப்ப கூட வந்து கொக்கிக்குமார் அவர்களுடைய விடயத்தை பேச காரணம் என்ன அப்படின்னா, 2 வீடியோ பார்த்தேன். 2 வீடியோ வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு. அதுல வந்து அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய பேர் வந்து அதுக்குள்ள வந்தது. அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பத்தி கொக்கிக்குமார் அவர்கள் வந்து கொக்கிக்குமார் சுஜித் அவர்கள் வந்து இன்னொருத்தங்க கிட்ட வாட்ஸ்அப்ல வந்து சொல்ற விடயங்கள் சொல்லி போட்டு சிரிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்த உடனே பேசணும், இந்த வீடியோ போடணும் அப்படின்றது ஒரு ரீசன். 2வது ரீசன் வந்து சீமான் அண்ணா, ஆமக்கரை சீமான் அண்ணா தான் இவர் இப்படி இந்த நிலைமைக்கு போக காரணமாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ராஜபோரன், அப்புறம் சாட்டை, அப்புறம் இந்த கார்த்திக் அப்படின்றவர் எல்லாருமே நாசமா போக அண்ணன் தான் காரணம், சீமானவர்கள் தான் காரணம். அப்ப நான் நினைச்சேன் கண்டிப்பா இது ஏதோ ஒரு இப்படி ஒரு ஆள் வர யாரோ இந்த ஆமக்கரி அப்படின்ற ஒரு விடயத்தையே ஒரு 17 வருஷமா கொண்டு போய் தம்பிகளுக்கும் அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்து கொண்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொக்கிக்குமார் என்ற ஒரு பேரை வச்சு ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அது மேல ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அண்ணன். அப்ப அங்கேயும் சீமான் அண்ணா தானே. இதெல்லாம் இப்ப இவங்க தான் பெருமையா சொல்றாங்க. சீமானவர்களுடைய வளர்ப்பு அப்படின்ற இதுல பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒரு 3 மணித்தாலும் ஒரு ரிசர்ச் பண்ணேன் கொக்கிக்குமார் அவர்களை பத்தி. அப்ப அதுல கிடைச்சதான் சொல்றேன். சரி, இந்த வீடியோ முக்கியமா போட காரணம் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பத்தி இந்த கொக்கிக்குமார் அவர்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கொண்டிருக்காங்க வாட்ஸ்அப்ல. அதை அந்த யூடியூபர் வந்து அதை போட்டு காமிச்சு சொல்றாரு. சரிங்களா, அதுலயும் ஒரு சரி விடுங்க, அவரையும் போட்டு காமிச்சாருன்றது உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப அதனால நான் இந்த விடயத்தை பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது வந்து சீமான் அண்ணாட பேர் வந்துச்சுல்ல, அப்ப அதுவும் ஒரு ரீசன் இந்த வீடியோ நான் பேசணும்னு. எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இதெல்லாம் புதுசு. சரிங்களா, அரசியல் டாபிக், இந்த பெயர்கள், இந்த விடயங்கள் எல்லாமே எனக்கு புதுசு. அதனால எப்படி இதை வந்து ஒரு ஃபார்மேட்டா ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும்னு தெரியாது. மனசுல பட்டதை டக்குன்னு போனை எடுத்து போட்டு நான் பேசுறேன். சரிங்களா, இல்ல நான் வந்து இதை ஓண்ட டாப், அதாவது இந்த நான் இப்படித்தான் பேசுவேன். சரிங்களா, அதனால இப்படித்தான் பேசணும் அப்படித்தான் பேசணும்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு சரி ஓகே. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ள அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய பேரை வந்து ஒருத்தங்க 2 பேர் வந்து இன்னைக்கு கொக்கிக்குமார் அவர்களுடைய விடயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம், அவர் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம், கொக்கிக்குமார் அவர்கள் வந்து அர்ஜுனா ராமநாதன் சாரை பத்தி இன்னொருத்தங்கிட்ட சொல்றாங்க. 2 பேருமே வெளிநாடு தான் இருக்கிறவங்க, ஒன்னு கொக்கிக்குமார், இன்னொருத்தங்களும் வந்து. ஸோ அப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் உங்களை பத்தி பேசுறான் அப்படின்னா நீங்க அவனுக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க, இவனுங்களெல்லாம் தூங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சிரிக்கிறார். அடுத்தது ஜாழ்ப்பாணத்துக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, அந்த பேரை சொல்லி செருப்பு மாலை போட்ட வரலாறு இவனுக்கு தான் இருக்கு. அப்ப ரீசெண்டா இந்த விடயம் பேசியிருக்காரு அப்படின்று வந்து அதையும் வந்து சொல்லி சிரிக்கிறார். சரியா,
அப்ப இதை கேட்டோன்னா நம்ம நியாயமா பேசுறேனா? சரிங்களா? நான் வந்து மனசாட்சிப்படி நியாயமா வந்து பேசுறேன் நான். அப்ப செருப்பு மாலை என்றது அது மக்கள் போடல, ஜாழ்ப்பாண மக்கள் போடல, போடவும் மாட்டார்கள். அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு நேரமும் இல்ல. சரியா? அந்த மக்கள் இதுல எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை போல இல்ல. யாழ்ப்பாண மக்கள் ரொம்ப ஷாப்பான மக்கள், படிப்பு, குடும்பம், தங்களோட வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற மக்கள். சரியா? அப்ப அந்த மக்கள் வந்து அதுவும் அர்ஜுனா ராமநாதன் அப்படின்னு ஒரு மக்கள் மதிக்கிற ஒரு நபர், அவருக்கு வந்து இப்படி வந்து அவர் பண்ண இல்லை என்றதான் உண்மை. யார் பண்ணாங்க அப்படி என்பதும் தெரியும். அது வந்து செட் பண்ணி பண்ணப்பட்டது, அங்க மக்களே இல்ல. சரியா? அப்ப அத வந்து இவர் வந்து சொல்லி சிரிக்கிறாரு. இன்னொன்னு வந்து இவங்களெல்லாம் தூங்க விடக்கூடாது, இவங்களெல்லாம் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு இலங்கையில ஒரு பவர்ல மக்கள் மூலம் பாராளுமன்றத்துக்கு போய் மக்களுக்காக சேவை செய்யற ஒருத்தரை பற்றி இவங்க வந்து, அதுவும் எங்கேயோ இருக்கிறவங்க, ஒருத்தவங்க பிரான்ஸ், இன்னொருத்தங்க என்ன நாடுன்னு தெரியும், நான் சொல்ல விரும்பல, அதுவும் யூரோப் தான். ஸோ அப்ப அவங்க வந்து அதாவது மக்களுக்கு பக்கத்துல இருக்காங்க இலங்கையில, ஏதாவது ஒண்ணுன்னா இவங்க தான் குரல் கொடுக்கணும். சரியா? இவங்க தான் குரல் கொடுக்கணும். டிஃபரெண்ட் என்னன்னா, இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்ன கத்துனாலும் என்ன பண்ணாலும் எதுவும் நடக்க போறது இல்ல, கோபம் தான் கூடுமே தவிர, சரியா, அதுக்கு நீதி கிடைக்காம போமே தவிர இவங்க பண்ற விடயங்களால எதுவுமே மாற போறது இல்ல. அப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா உடனடியா வர்ற கை அது வந்து பவர்ல இருக்கிறவங்களோட கை. அது சகோதர மொழியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், தமிழ் மொழியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், அந்த பவர்ல இருக்கிறவங்க தான் முதல் இது, குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி. அப்ப இந்த தூர இருக்கிறவங்க இதற்கு முதல் பல வருடங்களாலும் அவங்கள ஒன்றும் பண்ணல, இப்பவும் பண்ணல, இனிமேலும் பண்ண முடியாது. அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க பவர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணணும், அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னா கூட அவங்கள பண்ண விடாம, அவங்கள மக்களிடம் அந்த சேர விடாம, மக்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்க, அதே நேரத்துல பல விடயங்கள்ல மக்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே இவங்க மேல திருப்ப. இப்ப சீமான் 17 வருஷமா ஒரு மாய வலை, ஒரு இல்லூசனை வந்து உருவாக்கி வச்சிருக்காருல்ல, சீமான் தான் இதுன்ற மாதிரி. ஆனா அங்க ஒண்ணும் இல்ல, சீமான் ஜீரோ. முட்டை, தமிழ்நாட்டு மக்கள் முட்டையை கொடுத்து தானே வச்சிருக்காங்க. நான் பொய் பேசலையே, நான் உண்மையா தானே பேசுறேன். முட்டையை கொடுத்து தானே தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்காங்க. பெத்த தாய்க்கு தன்னோட பிள்ளைய பற்றி தெரியுமா? இல்ல ஏதோ ஒரு 2, 3, 4, 5 சந்தி இருக்கிற தாய்க்கு அந்த பிள்ளைய பற்றி தெரியுமா? அப்ப தமிழ்நாடுன்றது சீமானவர்களோட தாய். அப்ப அந்த தாய் வந்து இங்கு வந்து சரி வராது, நீ அங்க போய் உட்காருப்பான்னு முட்டையை கொடுத்து போட்டு அந்த தாய் உட்கார வச்சிருக்கு. சரியா? அப்ப சீமான் எப்படி 17 வருஷம் ஒரு பித்தலாட்ட வேலை பண்றாரோ, அப்படித்தான் இப்ப பல பேர் வந்து இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படின்னு போட்டு, அவங்க அப்படி பண்ணா கூட பிரச்சனை இல்லப்பா. ஆனா உண்மையா கூட இருந்து பண்றவங்களுக்கு இல்ல அவங்க டார்ச்சர் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இல்ல நெகட்டிவிட்டி கொடுக்குறாங்க. இது பேசினா புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியாது. பெரிய நபர்கள் பேசிய புரியல, இது பேசியா புரிய போது, அது புரியாது. பட் எனக்கு இந்த மனசாட்சி இருக்கு, பார்த்தோன்னா நான் என்னோட கருத்தை சொல்லிடணும்னு தோணிச்சு, சொல்லிட்டேன். 10 பேர் பார்த்தாலும் 2 பேர் புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு ஓகே, எனக்கு தேவை சொல்லணும், சொல்லியாச்சு. ஓகே, சரியா? அப்ப இதுதான் டிஃபரெண்டாப்பா. இவங்க எங்கேயோ இருந்து கதறதால எதுவுமே ஆக போறதும் இல்ல. சரியா? இப்ப ரீசெண்டா கூட ஒரு பாடகர் அவர் வெளியில வந்தோடனே என்ன சொன்னாரு, யாருக்கு தேங்க் பண்ணாரு? அப்ப அதான் ரியாலிட்டி. அப்ப ஒரு பவர்ல இருக்கிறவங்க நினைச்சாதான் முடியும், அப்ப அவங்க தான் கை கொடுக்க முடியும். சரியா? அப்ப அவங்களுடைய வேலையை கெடுக்கிறதும், அவங்களுக்கு மக்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை கெடுப்பதும், மக்களை வந்து வேற விடயத்துல டிஸ்ட்ராக்ட் பண்றதும், வெறுப்பை தூண்டுவதும் தான் பல பேர் பண்ணி கொண்டிருக்காங்க. சோ அப்ப இது வந்து அந்த 2 யூடியூபர்ஸ் மக்களை, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அர்ஜுனா ராமநாதன் சார் அவருடைய வீடியோக்களை பாக்குறவங்க எல்லாருக்குமே அந்த நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அப்ப அந்த வீடியோ பார்த்தோன்னே நான் வந்து எனக்கு மனசுல தோணிச்சு, பேசணும்னு தோணிச்சு. சரியா? இதுதான் நடக்குது. சரி, அடுத்தது வந்து சீமான் அண்ணா அவர்கள், சீமான் அண்ணாட ப்ரொடக்ட் தான் கோகிகுமார் அப்படின்றாங்க. ராஜபோரண்ட வாழ்க்கையை அழிக்க நினைச்சாரு, நல்ல வேலை. அவர் வந்து ஐயா சீமானுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு போட்டு வாழ்க்கை தப்பிட்டுது.
சாட்டை வந்து வெளியில பார்க்கக்குள்ள நல்ல மாதிரி இருந்தாலும் சாட்டைக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு சாட்டை அவர்களுக்கு. அங்க சீமானோட இருக்கிற எல்லாருக்குமே அப்படித்தான். இந்த ஒருத்தர் கேரளால ஒரு பாடகர் இருந்தார். என்ன பேர் அவருக்கு? வேடன். வேடன் அப்படின்னு நல்லா தான் இருந்தது அந்த தம்பி அண்ணன் சாரி, நல்லா தான் இருந்தாரு. சரியா, நல்லா தான் இருந்தாரு. சீமான் அவர்கள் வந்து ஒரு பொன்னாடை போட்டு விட்டாரு, முடிஞ்சு கதை. அதுக்கப்புறம் வந்து நாசம். சரியா, சீமான் அவர்களுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு. ஸோ அதனால சீமானால உருவாக்கப்படுறீங்க, சீமான குருவா வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு நாசத்துக்கான அறிகுறி. சரியா, ஸோ யார் யார் என்னென்ன பண்ண முடியுமோ அவங்களால தான் முடியும். சரியா, இப்ப நிறைய படியும் பேசுவேன், பட் ஓகே நம்மளோட வயசுக்கு இதே போதும்னு தோணுது. இது அரசியல் இல்லை மக்களை, இது வந்து ஜென்ரல் நாலேஜ். சரியா, இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ்டாப்பா. எங்கேயோ இருக்கிறவன் வந்து டிக்டாக்ல வீடியோ போடுறதுனால இல்ல சோசியல் மீடியால வீடியோ போடுறதுனால எந்த மாற்றமும் மாறாது. அதுக்கு பதிலாக ஒரு நெகட்டிவிட்டி தான் உருவாகும். அத பவர்ல இருக்கிறவங்க, அதுவும் அந்த அனுபவம் இருக்கிறவங்க, அதுவும் படிச்சவங்க, அப்படியான நபர்கள். அப்ப அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அதுல ட்ரெண்டிங் ஒரு எம்பி என்ன, எம்எல்ஏ எம்பி என்ன. சரி, அப்ப அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை அப்படி அதுக்கு அர்ஜுனா ராமநாதன் சாருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்பதான் பேர்கள் தெரியும். இளங்குமரன் சாரா இருக்கட்டும், கயேந்திரகுமார் சாரா இருக்கட்டும். ஸோ அப்படியான நபர்கள் இருக்காங்க. ஸோ நீங்க ஒருவேளை அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் உங்களுக்கு பிடிக்காட்டியும் மீதி நபர்களுக்கு உங்களுடைய ஃபோக்கஸை கொடுங்க, சப்போர்ட்டை கொடுங்க. அதனால ஏதாவது சம்திங் நடக்கும். பட் இங்க வெளிநாட்டுல இருந்து டிக்டாக்ல சோசியல் மீடியால இதுல வந்து அதுவும் அரசியல்வாதிகளுக்கு பாடம் படிப்பிக்கிறோம், அவங்கள தூங்க விடாம பண்ண போறோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு செருப்பு மாலையை போட்டுட்டு இப்படி சிரிக்கிற கூட்டங்களை வந்து நீங்க வளர்த்து விடுறதுனால அவங்களுக்கு நீங்க ஒரு நாளையில ஒரு 2 நிமிஷமே என்னோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நிமிஷம்ப்பா. அப்ப அப்படியான நபர்களுக்கு இல்ல மணிக்கணக்கா லைவ்ல 2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்றது நீங்க உங்களோட ஃபுல் இந்த டிஸ்ட்ராக்ஷனையும் எங்கேயோ விடுறீங்க. இதுதான் காலங்காலமா நடந்து கொண்டிருக்கு. அண்ணா சீமான் வந்து அவ்வளவு தூரம் ஒரு 17 வருஷம் பெரிய மாயையை கிரியேட் பண்ணி அப்படியே வச்சிருக்காரு. ஆனா அங்க அவர் 0, ஒன்றுமே இல்லை. சரியா, சோ அப்ப கூட இருக்கிறவங்க தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு. அதுலயும் நான் மாற்றத்தை விரும்புறேன், அபிவிருத்தியை விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க கை கொடுங்க, அவங்களோட இருங்க. வேற நபர்கள் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை, பண்ணவும் முடியாது. சரியா, இது வந்து மனசுல பட்ட விடயம். இது வந்து அதுவும் இந்த டைம்ல எனக்கு, அதாவது கோகிகுமார் அவர்கள் விடயத்துல இந்த டைம்ல இப்படி பேசலாமோ பேசக்கூடாதா, எனக்கு அவ வன்மமோ பொறாமையோ எனக்கு யாருன்னே தெரியாதவரை. பட் இப்போ நம்ம அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கோம். அதுல வந்து நான் வந்து அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை மீட்டும் பண்ணல, அர்ஜுனா ராமநாதன் சாருக்கு ஆதரவு கொடுக்குற 95% பேர் அவரை மீட் பண்ணல. அதே நேரத்துல அவங்க சொல்ற 90% 85% கருத்துக்கள் நமக்கும் சேமா இருக்கும். 50%, 15%, 20% வேற்று கருத்துக்கள் இருக்கும். வேற்று கருத்துக்கள் வந்து அதை சொல்லாம நான் விட்டதும் இல்லை, நான் சொல்லியும் இருக்கேன். இந்த விடயத்தை பார்க்கக்குள்ள கண்டிப்பா எனக்கு பேசணும் அப்படின்னு தோணிச்சு. சரிங்களா, இதுதான் வந்து 14 வருஷமா சீமான் பண்ணி கொண்டிருக்காரு, ஒரு மாய விண்பத்தை. உங்க கூடயே ஒருத்தங்க இருப்பாங்க, உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நபர்கள். ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த மக்களோட பார்வையை திருப்பி நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா ஒரு 14 வருஷமா ஒரு விண்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்ப இப்பயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ தமிழோட இதே போச்சு, இது கோகிகுமார் போனது அவருக்கு இப்படி நடந்தோம்னா தமிழோட இதே போச்சு, எல்லாம் முடிஞ்சுது, தமிழோட அடையாளமே முடிஞ்சுது அப்படின்னு எனக்கு இது பேசுறாப்பா, பேசி பேசி பேசுன்னு. நான் பிக் பாஸ் டைம்ல இப்படி ஏதாவது விடியோ பார்த்துருந்தா பேசியிருப்பேன். அதுவும் இப்ப இந்த விடயங்களை பேசிக்க இந்த வீடியோ பாக்குறது சில பேர் இருக்காங்க. அப்ப அப்படி இருந்து நான் பேசாம விட்டேன்னா பயங்கரமா மண்டை அடிக்கும். சரிங்களா, அதனாலதான் நான் பேசியிருக்கேன். மற்றபடி இந்த நேரத்துல இதை பேசலாமா இப்படி பேசலாமான்றது எனக்கு தெரியாது. ஆனா பேசணும்னு தோணிச்சு பேசியிருக்கேன். நீங்க நன்றி.